புதுசா வீடு வாங்க பொலிஜென்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு கேரளா ஸ்டைல் வீடு. வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த பாருங்க, இதுதான் கேரளா ஸ்டைல் வீடு. அதோட ஏரியா இதுதான், சரிங்களா? 30 அடி ரோடுல 20க்கு 60 சைஸ் பிளாட்ல 3.25 சென்ட்டுங்க, இன்க்ளூடிங் ரோடுல ஒரு அழகான தரமான கேரளா வீடு. அதுவும் நம்ம மதுரையில். உள்ள நுழைஞ்சனே ஒரு சூப்பரான போர்ட்டிகோ, ஃபவுண்டைன், ஃபிஷ் ஃபவுண்டைன்லாம் வச்சுருக்காங்க. போர்ட்டிகோ ஒரு காரு வண்டி நிப்பாட்டிக்கலாம். 18க்கு 16 சைஸு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் போட்டு பிவிசி ஷீட்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸில் நுழையிறப்பவே உங்களுக்கு வந்து கிரில் கேட்டு தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வித் தேக்கு மரத்துல செஞ்ச நிலக்கதவுகள் எல்லாமே. ஹாலை பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா? 16க்கு 19 சைஸ் ஹாலு, டூப்ளெக்ஸ் மாடல் வீடுங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டூப்ளெக்ஸ் மாடல் வீடு. இன்டீரியர் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஏண்டா நம்ம மதுரையில் இப்படிலாம் ஒரு வீடு இருக்காடா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடவே பார்ப்பீங்க உள்ளே நுழைஞ்சிங்கன்னா. இந்த வீடில் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க, சரியா? 3 ஏசி, 3 டிவி வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே தேக்கு தான். அந்த டைனிங், இதுதான் டைனிங்க. டைனிங் மட்டுமே உங்களுக்கு 7க்கு 7 சைஸு வித் வாஷ் பேசிங், மிரர், ஸ்மார்ட் லைட்டோட கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் மேக்ஸிமம் டிசைன் சூப்பராக போட்டிருக்காங்க. இது கிச்சனுங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 7 போதும். ஏன்னா 3.25 சென்ட் வீடு தானே, அப்போ கிச்சன் நார்மலான சைஸ் வித் சிங்க்கு, ஆர்ஓ, சிம்னி. அதுவும் ஃபேபர் கம்பெனியில் சிம்னி போட்டிருக்காங்க, சும்மாவாக இருக்கும். சூப்பரான மாடுலர் கிச்சன் போதும்ல. இது ஒரு சர்வீஸ் ஏரியா. சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னாலே 8க்கு 6 சைஸ் வரும். இங்கே கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே தண்ணி வராது, மேலே ஷீட்டு போட்டிருக்காங்க. சைடில் காத்தோட்டமாக இருக்கும். சைட்லேயே அடைச்சிட்டு அப்புறம் காற்று வராதுல, சாரல் வரத்தான் செய்யும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஏரியா. ஃப்யூச்சரில் டிஷ்வாஷ் மிஷின் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இங்கே வந்து டெக்ஸ்டர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கிச்சனில். ஸோ ஜாலிவால் ஸ்டைல் எல்லாமே போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்களா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு கலை நயத்தோடு செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். ஆமாம், இன்னொன்று சொல்ல மாட்டேனே. ஆமாம், இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? இருங்க, என்னன்னு பார்த்துருவோம். வாங்க உள்ளே போமா. இதுதான் ஹாலில் உள்ள ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 9. பாத்ரூமோட சைஸ் 6க்கு 7. சூப்பரில், உங்களுக்கு எல்லாமே அட்டாச்சு தான். இது வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூம்க்கு. ஏன்னா ஹாலில் பெட்ரூம் இருக்கிறதும் தெரியாது, பாத்ரூம் இருக்கிறதும் தெரியாது. அதனால வெளியில் அடைச்சிருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. இங்கே டிவி வந்துடும், காட் மேட்ரஸஸ். இங்கே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஃப்ட்டு வந்துடும். இந்த ரூமோட சைஸ் தான் 14க்கு 9, சரிங்களா? அந்தளவுக்கு வெட்டிஃபைட் டைல்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. வாங்க அடுத்து நம்ம போவோம். வா, ஹாலு பாருங்க, பிரமாதமாக இருக்குது. இது பூஜை ரூமுங்க. இது படிக்கட்டு வந்து உங்களுக்கு கிரில்லு செஞ்சு அதில் வந்து ப்ளைவுட் சம்திங் போட்டு உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிவிசி ஷீட்டு தான் உங்களுக்கு சைடில் இன்டீரியர் ஒர்க் மேக்ஸிமம் எல்லாமே அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த மேலே ஒரு நிமிஷம் இப்போ மேலே வந்துட்டோம். இந்த சீலிங்கை பாருங்களேன், ரூஃப் டாப் சீலிங் வந்து உங்களுக்கு பிவிசி சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் போட்டு அது கீழே ஆங்கிள் கிரியேட் பண்ணி அதில் தான் பிவிசி சீட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, ஹீட் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஹீட்டே தெரியாது. இந்த இடம் பார்த்தீங்களா ரொம்ப கலைநயத்தோட ஆர்ட் ஒர்க்கோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஹோம் தேட்டர் வந்திருக்கு. சும்மா டிங்குன்னு ஆடலாம். படத்தை போட்டு ஃபர்னிச்சர் சோஃபாலாம் போட்டு உங்களுக்கு ப்ரொஜெக்டரும் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்க, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம், மேலே வந்து 2 பெட்ரூம் வித் பாத்டப். இது ஒரு காமன் பாத்ரூமு. இது ஒரு பெட்ரூம்ங்க. பெட்ரூம் வந்து 12க்கு 4 சைஸு, சாரி 16க்கு 11 சைஸு. நல்லா இருக்குல்ல? வாவ். இங்கேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வார்ட்ரோப், காட் மேட்ரஸஸ் எல்லாமே வந்துடும். அந்தளவுக்கு சூப்பராக பிரமாதமாகவும் இருக்குது. இது ஜாலி வால்ஸ் வந்து சீலிங்கில் போட்டிருக்காங்க. மொட்டை மாடி டெரஸ், அந்த வெளிச்சம் உங்களுக்கு கீழே வரும். மழை தண்ணி வராது. மேலே கிளாஸ் ஃபைபர் சீட்லாம் போட்டிருக்காங்க, ஓகேவா? ஹேங்கிங் லைட்லாம் பிரமாதமாக இருக்குது, ராயலாக இருக்குது, லக்ஸரியாக இருக்குது. என்ன சின்ன இடமா இருந்தாலும் உங்களுக்கு ராயலாக இருக்கணும்ல, அப்படி பிடிச்சவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து தேட்டரோட சைஸ் 12க்கு 9. சரி, பால்கனி வந்துட்டோம். பால்கனிக்கு அதுவும் உங்களுக்கு தேக்கு தான். அப்புறம் இது வந்து கிரில்லு. ஸோ சேஃப்டிக்கு கிரில்லு.
இங்கே பால்கனி ஸ்பேஸையும் ஆக்குப்பை பண்ணி உங்களுக்கு பெட்ரூம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே போர்ட்டிகோ தெரியும். நான் சொல்ல அந்த பெட்ரூம் இது தான் 11க்கு 10 பெட்ரூமோட அளவு. இங்கேயும் உங்களுக்கு ஏசிலாம் வந்துடும். இது ஒரு பாத்ரூம். இங்கேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வார்ட்ரோப், காட், மேட்ரஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட்டு. சரி வாங்க மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி, இந்த வீட்டோட டீடைல்ஸ். அதுக்கு முன்னாடி இங்கே பின்னாடி ஒரு ரோடு ஜாயிண்ட் போகுதுங்க. இந்த ரோடு ஜாயிண்ட் எங்கே போகுதுன்னா கடச்சனேன்னு சொல்லிட்டு ஊமச்சிக்குள்ள ஜங்ஷனில் இருக்கிற மீன் பண்ணை எல்லாருக்குமே தெரியும். அந்த ரோடுக்கு போய் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் அது வழியாக வரலாம். கடச்சனேந்தல் மெயின் ரோடு வழியாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடு மதுரை கடச்சனேந்தலில் அம்மன் ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா? மெயின் ரோடுக்கும் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இந்த வீடு கீழே மேலேயும் சேர்த்து 2200 சதுரடியில் வீடு கட்டியிருக்காங்க. 20க்கு 60 சைஸ் பிளாட்டு, 3.25 சென்ட்டு, 30 அடி ரோடு. சொல்ல போனால் உங்கள் ராஜகுமாரிக்கு பரிசு இருக்குன்னா இந்த வீட்டை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இந்த வீட்டோட விலை 1,15,00,000 சொல்கிறாங்க. வாங்க பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், லோனும் போட்டுக்கலாம். அந்த இதுவும் அப்ளிகபிள் இருக்குது. எப்படி வீடு தரமாக இருக்கா, மாசாக இருக்கா? கேரளா ஸ்டைலில் வீடு வாங்குறீங்க இல்லை புதுசாக வாங்கணும் அப்படின்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக வாங்கலாம்.